வணக்கம். நான் உங்கள் கயல். காதல் சொல்ல வந்த மலையிரவில் கர்வத்தால் அவளை காயப்படுத்தினாள். இன்று அதே காதலும் கர்வமும் ஐடி கம்பெனியின் ஏசி அறையில் மோதிக்கொண்டால் ஈகோ ஜெயிக்கப் போகிறதா, இல்லை இதயம் இணையப் போகுதா? இதயம் கோர்த்த இரும்பு விலங்கு. எபிசோட் 1. சென்னையின் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான ஐடி பார்க் காலை 9 மணிக்கே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. கண்ணாடியில் பட்டுத் தெரிக்கும் சூரிய வெளிச்சம், கையில் காப்பி கப்புகளுடன் அவசரமாக உள்ளே நுழையும் டெக்கிகள், காதுகளில் ஏர்பட்ஸ் மாட்டிவிட்டு உலகத்தையே மறந்து நடக்கும் இளைஞர்கள் என சூழலே ஒரு ஸ்பிரிண்ட் ஓட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. 12வது தளத்தில் ஸ்கைலைட் டெக்னாலஜிஸ் அலுவலகத்தின் உள்ளே நுழையும் போதே அந்த காற்றில் ஒருவித பதற்றம் கலந்திருந்தது. காரணம், இன்றுதான் அந்த நிறுவனத்தின் மிக முக்கியமான மெகா ப்ராஜெக்ட் ஆரம்பமாகும் நாள். மித்ரா தனது ஐடி கார்டை ஸ்வைப் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவளது காலடி சத்தம் அந்த பாலிஷ் செய்யப்பட்ட தரையில் ஒருவித அதிகாரத்தை பறைசாற்றியது. நேவி ப்ளூ குர்த்தி, காதில் சிறிய ஸ்டட், கையில் லேட்டஸ்ட் ஐஃபோன். இதுதான் மித்ரா. சீனியர் டெவலப்பர் மட்டுமல்ல, அந்த டீமின் பேக்போன். அவளது திறமைக்கு ஈடு இணை கிடையாது. ஆனால் அவளது பிடிவாதத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அவள் தனது சீட்டில் அமர்ந்து சிஸ்டத்தை பூட்டப் செய்யும் போதே பின்னால் ஒரு நிழல் விழுந்தது. திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு தெரியும் அது யார் என்று. அந்த காஸ்ட்லி பர்ஃப்யூம் மனம், அது அபிநயன். குட் மார்னிங் மித்ரா. இன்னைக்கு 11 மணிக்கு கிக் ஆஃப் மீட்டிங் இருக்குது. லேட் பண்ணாமல் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடு. இது ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட். அபிநயனின் குரலில் அதே அதிகாரம், அதே மிடுக்கு. மித்ரா மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். அபிநயன் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஐடி உலகத்தின் ரைசிங் ஸ்டார். 28 வயதிலேயே ஒரு பெரிய டீமை வழிநடத்தும் பொறுப்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவனது அறிவும் உழைப்பும் அத்தகையது. ஆனால் மித்ராவை பொறுத்தவரை அவன் ஒரு ஈகோ மிஷின். தெரியும் மிஸ்டர் அபிநயன், நான் என்னோட டு-டூ லிஸ்ட்டில் ஆல்ரெடி இதை டாப்பில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா போதும், காலையிலே வந்து ரிமைண்டர் செட் பண்ண வேண்டாம் என்று ஒற்றை வரியில் நறுக்கென பதிலடி கொடுத்தாள். அபிநயன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் காதல் இருந்ததா அல்லது கிண்டல் இருந்ததா என்பது அவனுக்கே வெளிச்சம். குட். அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் பக் இல்லாமல் பார்த்துக்கோ. ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான டெலிவரி. கிளையண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கும் தான். உங்கள் கிராஃப்ட் ஏறணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணலை, என்னோடய குவாலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறேன். கோட் ரிவ்யூவில் நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் என அவள் சொல்ல அவன் பதில் பேசாமல் நகர்ந்தான். அவனது முதுகையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவின் மனதில் பழைய நினைவுகள் ஒரு கணம் மின்னலாய் வந்து போனது. மீட்டிங் ஹாலில் ஏசி 18 டிகிரி குளிர்ச்சியாக இருந்தாலும் அங்கே நிலவிய சூழல் அனலாக தெரிந்தது. பெரிய எல்இடி திரையில் புதிய ப்ராஜெக்டின் வரைபடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. டீமில் இருந்த மற்ற டெவலப்பர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க அபிநய மார்க்கரை எடுத்துக்கொண்டு ஒயிட் போர்டில் சில ஆர்கிடெக்சர் வரைபடங்களை வரையத் தொடங்கினான். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். நாம் 1 வருஷம் கஷ்டப்பட வேண்டிய வேலையை 3 மாதத்தில் ரேபிட் டெவலப்மெண்ட் பண்ணணும். இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க டெக்ஸ்டாக் இதுதான் என அவன் ஜாவா மற்றும் பழைய ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் பற்றி விளக்கத் தொடங்கினான். மித்ரா சட்டென்று தனது பெண்ணை கீழே போட்டாள். அந்த சத்தம் அறையில் இருந்த அனைவரையும் திடுக்கிட வைத்தது. வெயிட் அபி. சாரி மிஸ்டர் அபிநயன், நீங்கள் சொல்கிற இந்த ஃப்ரேம்ஒர்க் இப்போது அவுடேட்டட். இதை வச்சு ஸ்கேலபிலிட்டி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நாம் ஏன் மைக்ரோ சர்வீசஸ் வித் கோலாங் ட்ரை பண்ணக்கூடாது? அதுதான் ஃப்யூச்சர். அபிநயன் கையில் இருந்த மார்க்கரை மேசையில் வைத்தான். முழு அறையும் நிசப்தமானது. மித்ரா, இது மேனேஜ்மெண்ட் லெவல் முடிவு. இதை போய் நீ இப்போது சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. டைம் கம்மியாக இருக்குது. இப்போ போய் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நேரத்தை வீணாக்க முடியாது. மித்ரா விடவில்லை. ஏன் முடியாது? தப்பான ஒரு விஷயத்தை புஷ் பண்ணால் அப்புறம் அது ப்ரொடக்ஷனில் பெரிய இஷ்யூவாக மாறும்.
நான் சொல்கிறது தான் டெக்னிக்கலாக கரெக்டு. உங்கள் பழைய மெத்தடாலஜி இங்கே செட் ஆகாது என மித்ரா பிடிவாதமாக சொன்னாள். அபிநயன் அவளுக்கு நெருக்கமாக வந்தான். நீ எப்போவுமே இப்படித்தான் மித்ரா. என்னோட முடிவை எதிர்த்தா தான் உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் போல. ஆனால் இது ஏன் ப்ராஜெக்ட், நான் இதுக்கு ஓனர்ஷிப் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்கிறது தான் ஃபைனல் அப்ரூவல். மித்ராவின் கண்கள் சிவந்தன. இது உங்கள் ப்ராஜெக்ட் மட்டுமல்ல, இது டீம் ஒர்க். உங்கள் ஈகோவை ப்ராஜெக்டை சொதப்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெட்லைன் மட்டும்தான், குவாலிட்டி கிடையாது. முழு டீமும் அதிர்ச்சியில் உறைந்தது. அபிநயன் லேசாக குனிந்து அவள் காதோரம் மற்றவர்களுக்கு கேட்காதவாறு ரகசியமாக சொன்னான். உன் குவாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் மித்ரா. ஆனால் இப்போ நீ பண்ணுறது வெறும் வீம்பு. என்ன பிடிக்கலங்கிறதுக்காக ப்ராஜெக்டை எதிர்க்காத. அவள் பதில் சொல்வதற்குள் மீட்டிங் ஓவர், எல்லாரும் அவங்கவுங்க பேக்லாக் கிளியர் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். மதியம் கேன்டீனில் மித்ரா தனது தோழி ரம்யாவுடன் அமர்ந்திருந்தாள். முன்னால் இருந்த பிரியாணியை விட அவள் மனதில் கோபம்தான் கொதித்து கொண்டிருந்தது. ஏண்டி அவன்கிட்ட போய் வம்பிழுக்கிற? அவன் பிஎம், நீ சீனியர் டெவலப்பர். அவன் சொல்கிறது கேட்டுட்டு போயேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன் என்றாள் ரம்யா. முடியாது ரம்யா, இவன் இப்படித்தான். காலேஜிலேருந்தே அவனுக்கு இதே பழக்கம்தான். தான் பிடிக்கிற முயலுக்கு 3 கால்னு நிற்பான். அவன் எடுக்கிறது தான் பெஸ்ட் முடிவுன்னு நினப்பான் என்ற மித்ரா ஆவேசமாக பேசினாள். அவளது நினைவுகள் 5 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றது. சென்னையின் ஒரு புகழ்பெற்ற இன்ஜினியரிங் கல்லூரி. மழையில் நனைந்த அந்த வராண்டாவில் அபிநயன் அவளுக்காக 1 மணி நேரமாக காத்திருந்தான். அவன் கையில் ஒரு சிறிய ரோஜா பூவும் ஒரு பரிசு பெட்டியும் இருந்தது. அன்றுதான் அவன் தன் காதலை சொல்ல துணிந்திருந்தான். மித்ரா, நான் அவங்கிட்ட ஒரு முக்கிய விஷயமான சொல்லணும் என அவன் தயக்கத்துடன் ஆரம்பித்த போது மித்ரா மிக அலட்சியமாக, அபி, எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு. நான் தான் காலேஜ் டாப்பர். நீ 2nd ரேங்க் தான் வாங்கியிருக்க. முதல்ல என்னை விட அதிகமாக சம்பாதிக்க வழியை பாரு, அப்புறம் முக்கியமான விஷயத்தை பேசலாம் என்று கர்வத்துடன் சொல்லிவிட்டு சென்றாள். அன்று அபிநயன் சொல்ல வந்த அந்த காதல் வார்த்தைகள் அவன் மனதிற்குள்ளே புதைந்து போனது. அன்று அவனது தன்மானம் அடிபட்டது. அன்று தொடங்கிய அந்த போற்றி இந்த ஐடி கம்பெனியில் ஒரு கோல்டு வார் போலவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் அவளை இன்னமும் காதலிக்கிறான். அவள் அவனை தேடுகிறாள். ஆனால் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய இமயமலை போல ஈகோ நின்று கொண்டு வலியை மறைக்கிறது. அதே சமயம் கேன்டீனின் மறுபக்கம் அபிநயன் தனது நண்பன் கார்த்திக்கிடன் பேசிக்கொண்டிருந்தான். டே அபி, ஏன்டா மித்ராவை இப்படி டார்ச்சர் பண்ணுற? அவள் சொன்னதில் லாஜிக் இருக்குல்ல. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸஸ் தாண்டா இப்போ ட்ரெண்டிங் என்றான் கார்த்திக். அபிநயன் தனது காஃபியை வெறித்து பார்த்தான். எனக்கு தெரியும் கார்த்திக், அவள் சொன்ன அந்த ஐடியா தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 100% கரெக்டு. ஆனால் அவன் முன்னாடி அதை ஒத்துக்கிட்டா அப்புறம் அவள் என் தலை மேலே ஏறி உட்காந்துப்பா. அவளுக்கு தான் ஈகோ அதிகம். அவளாக வந்து நான் சொன்னது தப்பு, நீங்கள் தான் மேனேஜர்னு சொல்லணும். அது வரைக்கும் நான் என் ஸ்டாண்டை மாற்றிக்க மாட்டேன். டேய், நீயும் அவளும் காதலிக்கிறீங்களா இல்லை ஈகோவார் விளையாடுறீங்களானே தெரியலை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுட்டு எப்படித்தான் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறீங்களோ? இதில் லவ் வேற. பாவண்டா நீ. கார்த்திக் தலையில் அடித்து கொண்டான். அபிநயன் எதுவும் பேசாமல் மித்ரா அமர்ந்திருந்த திசையை பார்த்தான். அவள் கோபமாக கைகளை அசைத்து அசைத்து பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு ரகசிய ரசனை மலர்ந்தது. இந்த கோபம்தான் மித்ரா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. நீ என்னை எதிர்க்கும்போது தான் உன்னோட உண்மையான அழகு தெரியுது என மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆனால் அதை ஒருபோதும் அவன் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். மாலை 7 மணி. அலுவலகத்தில் பல விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான ஊழியர்கள் கிளம்பிவிட்டனர். ஆனால் மித்ரா இன்னமும் தனது சிஸ்டத்தின் முன் அமர்ந்திருந்தாள்.
இன்று அபிநயன் சொன்ன அந்த பழைய டெக்னாலஜி எப்படி தோல்வியடையும் என்பதை நிரூபிக்க ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் லேப்டாப் திரையிலேயே நிலைத்திருந்தது. அபிநயன் தனது லேப்டாப் பேக்கை தூக்கி கொண்டு கிளம்பும் போது மித்ராவின் சீட்டருகில் வந்தான். அவளது தீவிரமான முகத்தையும் கலைந்திருந்த தலைமுடியையும் பார்த்தபோது அவனுக்குள் ஏதோ ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது. இன்னும் கிளம்பலையா? ஓவர் டைம் ஒர்க் பண்ணினா மட்டும் ப்ரமோஷன் கிடச்சிடாது மித்ரா. ஹெல்த்தை பார்த்துக்கோ. அப்புறம் டின்னருக்கு என்ன பண்ண போற என்றான் சற்று மென்மையான குரலில். மித்ரா அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே, உங்கள் அக்கறைக்கு நன்றி மிஸ்டர் அபிநயன். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு நாளைக்கு காலையில் மீட்டிங்கில் நான் டேட்டாவோட ப்ரூஃப் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த பேக். நீங்கள் கிளம்பலாம் என்றாள் விடாப்படியாக. அபிநயன் அவள் அருகே மிக நெருக்கமாக வந்தான். குனிந்து அவளது மானிட்டரை பார்த்தான். அவனது தோள் அவளது தோளில் லேசாக உரசியது. அந்த அருகாமை மித்ராவுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வை தந்தது. இந்த லாஜிக்கில் ஒரு டெட்பேக் வர வாய்ப்பு இருக்கு மித்ரா. இங்கே பாரு, இந்த ஒரு லைனில் சின்ன சின்டாக்ஸ் எரர், கொஞ்சம் செக் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அவளது மேசையில் இருந்த ஒரு சிறிய பேப்பரை நகர்த்தி வைத்துவிட்டு சென்றான். அவன் சென்ற பிறகு மித்ரா அப்படியே சில நிமிடங்கள் சிலையாக அமர்ந்திருந்தாள். அவன் சொன்ன அந்த எரர் சரியாக இருந்தது. ராட்சசன் எப்படித்தான் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறானோ என்று முணுமுணுத்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவனது அந்த பர்ஃப்யூம் மனம் இன்னமும் அவளை சுற்றி இருப்பது போல ஒரு பிரம்மை அவளுக்கு ஏற்பட்டது. அவளது விரல்கள் கீபோர்டின் ஓடினாலும் மனம் மட்டும் அவன் காதோரம் சொன்ன அந்த இரகசிய பேச்சையே அசை போட்டு கொண்டிருந்தது. வீட்டிற்கு சென்ற பிறகும் மித்ராவுக்கு தூக்கம் வரவில்லை. அவளது அப்பார்ட்மெண்ட் பால்கனியில் நின்று கொண்டு சென்னையின் இரவை பார்த்து கொண்டிருந்தாள். மனதுக்குள் அபிநயனின் அந்த பார்வைதான் வந்து போனது. அவன் தன்னை மதிக்கவில்லை என்று கோபம் ஒருபுறம் இருந்தாலும் அவன் காட்டும் அந்த சின்ன சின்ன அக்கறை அவளை நிலைகுலைய செய்தது. இரவு 11 மணி இருக்கும். அவளது லேப்டாப்பில் ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது அபிநயனமிடமிருந்து வந்த ஒரு பர்சனல் நோட். மித்ரா, நீ சொன்ன அந்த மைக்ரோ சர்வீஸ் ஐடியா பற்றி நான் யோசித்தேன். அதில் சில ரிஸ்க் இருந்தாலும் அதுதான் ஃப்யூச்சர்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீம் இன்னும் ரெடி ஆகலை. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் கேன்டீனில் மீட் பண்ண முடியுமா? மீட்டிங்க்கு முன்னாடி நாம் ஒரு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான், பர்சனலாக எதையும் நினைக்க வேண்டாம் மித்ரா. அந்த மெயிலை பார்த்து மெலிதாக சிரித்தாள். பர்சனலாக நினைக்க வேண்டாமா? உனக்கு இன்னமும் என் மேலே இருக்கிற அந்த பயம் போகலை அபி. நாளைக்கு காலையில் நீ என்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிற. ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். மறுபக்கம் அபிநயன் தனது அறையில் இருட்டில் அமர்ந்து கொண்டு ஜன்னல் வழியே நிலவை பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஃபோனில் மித்ராவின் ஒரு பழைய கல்லூரி புகைப்படம் இருந்தது. அதில் அவள் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பைத்தான் அவள் தொலைத்து விட்டான். உன் ஈகோ தான் நம்ம காதலுக்கு எதிரின்னு நீ நினைக்கிற மித்ரா. ஆனால் எனக்கு தெரியும், அந்த ஈகோ தான் உன்னை இன்னமும் என்கிட்ட பிடிச்சி வச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ளே நான் உன் மௌனத்தை உடைப்பேன். உனக்குள் இருக்கிற அந்த பழைய மித்ராவை நான் வெளியே கொண்டு வருவேன் என உறுதியாக சொன்னான். இரு துருவங்களாக இருக்கும் இவர்களின் இந்த ஈகோ யுத்தம் ஒரு மெல்லிய காதல் புள்ளியில் இணையுமா, அல்லது இந்த மௌனம் இன்னும் ஆழமான ரணங்களை உருவாக்குமா? விடை தெரியாத கேள்விகளுடன் அந்த இரவு நகர்ந்தது. அபிநயன் அனுப்பிய அந்த நள்ளிரவு மெயில் காதலுக்கான அழைப்பா, இல்லை மித்ராவை வீழ்த்த அவள் போட்ட புதிய